மதி இந்த நகர்ப்புற வசதிக்குங்க ஒரு துண்டறிக்கை தயார் பண்ணியிருக்கேன். சும்மா படிச்சு காமிக்கிற பாரு எப்படின்னு. சொல்லுங்க. அதாவது நம்ம நாம் தமிழர் கட்சியில் வாழ்வியலை எப்படி அமைத்து கொள்ள வேண்டாம், அந்த தமிழர் மரபு வாழ்வியல் முதல்ல இது. மயிலாடுதுறை நகர்ப்பகுதியில் வசிக்கும் நாம் தான் சாக்கடையை உருவாக்குகிறோம். அந்த சாக்கடையிலிருந்து உருவாகும் கொசு நம்மை தான் கடிக்கும். ஆதலால் நாம் அனைவரும் நகர்ப்பகுதியிலிருந்து விடுபட்டு அருகில் உள்ள கிராமத்தை நோக்கி சென்று நம் வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயம். அதான், ஏனென்றால் நன்னீர் ஓடிய ஆற்றில் நமது மனித கழிவு ஓடுகிறது. ஆகையால் நகர்ப்பகுதியில் வாழ்வியலை அமைத்து கொண்டு நாம் தான் முதல் படியை செய்கிறோம். இப்போ பாதாள சாக்கடை தண்ணிலாம் சாலையில் நிற்கிது, ஆற்றுல போகுதுன்னா அதுக்கு நம்ம தானே காரணம். நம்ம வாழ்வியலை கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக ஆடு மாடு வளர்ப்பு இதுதான். இது முதல்ல. அது பாரு, அடுத்தது பாரு, இந்த துண்டறிக்கை உலகத்திலே யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம அடிச்சிருக்கோம். தபர் வாழ்வியல் குறிப்பு, நன்னறி வாழ்வியல் குறிப்பு. தபர் அடுத்தது ரெண்டாவது, காலையில் எழுந்தவுடன் நாம் பல் தேய்க்கும் நச்சு பற்பசையானது இனிப்பு சுவையுடையது. அதில் உமிழ்நீர் நஞ்சாகி செரிமானத்தை கெடுக்கும். அதை விடுத்து வேப்பங்குச்சியில் அல்லது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கசப்பு மற்றும் தொறுப்பு சுவையுடைய பற்புடைகளை பயன்படுத்தி நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயம். ஆமாம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கெமிக்கல் பேஸ்ட் வேண்டாம். அது ஸ்வீட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதை விடுத்து தோற்பு கசப்பு பழு தேய்க்கணும். அதான் நல்ல விஷயம். அடுத்தது பாருங்க ஐயா, மூணாவது, வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடும். பாக்கெட் பால் மூலமாக நாம் அருந்தும் தேநீர் மற்றும் காஃபினால் நமக்கு பல நோய்கள் வருகிறது. அதை தவிர்த்து நாம் அனைவரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்து நம் வியாதிக்கு பூட்டு போட வேண்டும். இது பாருங்க, அனைத்து பாக்கெட் பாலிலும் நச்சு ரசாயனம் கலந்துள்ளது. 10 கோடி பேருக்கு மாடு கறக்கலாங்க, 130 கோடி பேருக்கு மாடு இல்லை. அது பாலை பாலுன்னு கெமிக்கலை கொடுக்குறாங்க. அது ஒன்று. இது பாருங்க. அடுத்தது பாருங்க, நாலாவது, காலை மாலை இருவேளையும் பச்சை தண்ணீர் தலை குளிக்க வேண்டும். ஏன்னா பூமி சூடாகுது, நமது உடம்பும் சூடாகுது. ஏரி, குளம், குட்டை, ஆறு போன்றவற்றில் குளித்தால் நமது உடலில் உள்ள வெப்பம் தணிந்து வாதம், பித்தம், கபம் சமநிலையில் இருக்கும். இதனால் நோய் வராது, முடி கொட்டாது, நல்ல தூக்கம் வரும். இது வாழ்வியல் குறிப்பு, மருத்துவ குறிப்பு, நாட்டு மருத்துவ குறிப்பு. நல்லா இருக்குல்ல? இதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதான் வள்ளலார் சொன்னதை நம்ம எளிய முறையில் சொல்றோம், வள்ளுவர் சொன்னதை எளிய முறையில் சொல்றோம், திருமூலர் சொல்றதை எளிய முறையில் சொல்றோம், பல சித்தர்கள் சொன்னதை நம்ம எளிய முறையில் சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு நம்மளை கேள்வியும் கிண்டலும் பண்ணாங்கன்னா அவங்க தான் அவங்க மேலதான் பிழை, நம்ம மேல பிழை இல்லை. அதான் அடுத்தது சொல்றேன் பாருங்க, பசித்து புசி. ஆமா, பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். காலையில் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய கஞ்சி, கூழ் போன்ற உணவுகளை நாம் அருந்த வேண்டும். இப்ப வெய்ய நாள்ல நம்ம என்ன பண்ணோம், பழையது சாப்பிட்டாக்கா குடல்ல இருக்கிற குடல் அவ்வளோ நல்லது. நம்ம சிறுநீரகம், அந்த கிட்னி சூடு தணிக்கும், கல்லீரல் சூடு தணியும், உடம்பு சூடு தணியும், நல்லா இருக்கும் பழையது. இரவு இந்த டீ காஃபி பாலுக்கு பதிலாக இரவு சமைச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் இந்த நீராகாரம் மாரி குடித்தாக்கா அற்புதம். அதான் எளிதில் செரிமானக்கூடிய கஞ்சி, கூழ் போன்றதாக இருந்த வேண்டாம். இயற்கை நமக்கு கொடுக்கும் மூலிகை இலைகளை அதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு அகத்திக்கீரை, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை. இதில் ஒன்றும் தப்பு இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, இதுதாங்க அருமையான இது, உடல் சுத்தம். மாதம் ஒரு முறை நாட்டு மருந்து கடைக்கு சென்று பேதி மாத்திரை வாங்கி விடுமுறை தினத்தன்று எடுத்துக்கொண்டு நமது உடலில் உள்ள நீண்ட நாள் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். நோய்கள் வர மூல காரணம் என்ன? கழிவுகள். நம்ம உடலில் உள்ள நீண்ட நாள் கழிவுகளே நோயாக மாறுகிறது, ரத்தம் கெட்டு போகிறது. அதற்காக நாட்டு மருந்து கடையில் போயிட்டு பேதி மாத்திரை வாங்கி, அந்த காலத்தில் பாட்டி விளக்கெண்ணெய் கொடுப்பாங்கல்ல, அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், ஆமா மக்களுக்கு. ஆமா, இது நல்ல விஷயம் தானே, நினைவூட்டல். அவங்க பாட்டி வைத்தியத்தை, தமிழர் மரபை மறந்ததெல்லாம் தமிழர் மரபை மீட்டெடுக்கிற விதமா நாம் தமிழரா நம்ம சொல்றோம். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பே ஒண்ணும் இல்லை, எல்லாமே நல்ல விஷயம். அப்புறம் பாருங்க, மனநலமே உடல் நலம், எண்ணம் போல் வாழ்க்கை. நற்சிந்தனையே நமது வாழ்வியலை மேம்படுத்தும். நற்சிந்தனையே நமச்சிவாயவே.
மனம், குணம், எண்ணம், சிந்தனை, சித்தம், சிவம், சவம். சவநிலையே சிவநிலை. செத்துட்டோன்னு நினச்சி வாழும்போது எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தி வாழணும். அதுதான். அடுத்தது பாருங்க, அருமையான பாருங்க, ஆழ்ந்த உறக்கம் அனைத்து நோய்களுக்கும் தீர்வு. இன்னைக்கு யாராவது தூங்குறாங்களா? மின்சாரம் வந்ததுக்கப்புறம் யாரும் தூக்கம் போச்சு. மின்சாரம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் அலைபேசியை பார்க்குறாங்க. இதை பாருங்க, நாம் ஆழ்ந்து உறங்கும் போது நமது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். உடல் மிகச்சிறந்த மருத்துவமனை. உடல் மிகச்சிறந்த மருத்துவமனையாக செயல்படும். எப்போது என்றால் ஆழ்ந்து உறங்கும் போது. பட்டினியே மிகச்சிறந்த மருந்துங்கிறார் வள்ளலார். நமது உடலில் உள்ள உறுப்புகளுக்கு மாதம் ஒரு முறை ஓய்வு அளிக்க வேண்டும். இப்போ வண்டி போகிறோம், இது ரொம்ப வெப்பமாயிடுச்சுன்னா ஓரத்தில் நிப்பாட்டி வெப்பத்தை தணிக்கணும். இங்கேருந்து போகிறோம், 500 கிலோமீட்டர் போகிறோம்னா 300 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி 1 மணி நேரம் இதுக்கு ஓய்வு கொடுக்குறோம். அதுமாரி பட்டினியே மிகச்சிறந்த மருந்து. அதுக்காக இது நம்ம வந்து மாதம் ஒரு முறை பட்டினி இருந்தாக்க நமது உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் ஓய்வு எடுக்கும். மிஷின் மாரி எப்போதும் பசித்திரு விழித்திரு தனித்திரு வள்ளலார் அருளியது. இது தப்பா? தப்பு இல்லை, நல்ல விஷயம். அப்புறம் இன்னொன்று பாருங்க, எளிய முறையில் சொல்கிறோம் பாருங்க, நோய் தீர நாட்டு மருந்து கடைக்கு செல்லுவோம். ஆங்கில மருந்து கடைக்கு போனால் 10,000 அம்மா, நாட்டு மருந்து கடைக்கு போனால் 100 ரூபாயில சரி பண்ணிடலாம். இதுதான் இயற்கையின் மறைபொருள். இது தப்பா? இதை பாருங்க, நோய் தீர நாட்டு மருந்து கடைக்கு செல்லுவோம். திருமூலர் மற்றும் அகத்தியர் கூறியது போல இயற்கை அள்ளித்தரும் பல மூலிகைகள் மூலம் நம் நோய்களை நாட்டு மருந்தின் வாயிலாக ஆங்கில மருத்துவத்தின் பக்க விளைவுகள் இல்லாமல் தீர்த்து கொள்ளலாம். இது தப்பா மதி? நல்ல விஷயம் தானே. அடுத்தது பாருங்க, குழைமம், பிளாஸ்டிக், நெகிழி, பாலித்தீன் குப்பைகளை எரிக்கக்கூடாது. மீறி எரித்தால் காற்று நஞ்சாகும். அந்த காற்றில் இருக்கும் நச்சை, இந்த டயாக்சின் ஒரு கெமிக்கல் அந்த காற்றில் போயிடும். எந்த மதத்தின் கடவுளாலும் அந்த காற்றிலிருந்து மாசை பிரித்து எடுக்க முடியாது. இயற்கையே கடவுள், மரங்களே தெய்வங்கள். பிளாஸ்டிக் குப்பையை கொளுத்துறாங்க, காற்றுல கலக்குது, அது காற்றுலே தான் இருக்கும். அதெல்லாம் பிரிச்சுலாம் எதுவும் எடுக்காது. எந்த மதத்தின் அப்போ இயற்கையே கடவுள், மரங்களே தெய்வங்கள். அந்த இயற்கையை 50 கொள்கையை ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலத்தை நம்ம காவந்து பண்ணணும். அதற்கு நம்மளது வாழ்வியலை சரியாக அமைச்சு கொள்ள வேண்டும். தனி மனிதர்கள் ஒவ்வொரும் திருந்தினாதான் நல்ல அரசியல் பிறக்கும். இங்க புரியுதா உனக்கு? தனி மனிதர்கள் ஒவ்வொரும் திருந்தாம நல்ல அரசியல் எப்படி பிறக்கும்? தன் வாழ்வியலை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியாதவன் யாரு நல்ல ஆளுக்கு ஓட்டு போடுவானா? அவன் வாழ்வியலை சரியா அமைத்துக் கொள்ளாதவன் அவனுக்கு யாரை காசு கொடுக்கணும்னு ஓட்டு போட்டு போயிடும். அப்புறம் ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய 50 ஆற்றலை நாம் உணர்ந்து இரையாகிய இயற்கையுடன் இணைந்து கிராமத்தில் வாழ வேண்டும். பாருங்க, கடைசியாக பாருங்க, சிறுக கட்டி பெருக பயம் பதட்டம் இல்லாமல் பண்டைய தமிழர் வாழ்வியலே நாம் வாழ வேண்டும். கடன் இல்லாமல் நாம் அனைவரும் கிராமங்களில் சிறுக கட்டி பெருக வாழ வேண்டும். மற்றும் ஒரு அரசியல் கட்சி இல்லை, இது மாற்று அரசியல் புரட்சி. இதை பாருங்க, ஏறு விழுந்துச்சுன்னா இது எதுக்குன்னா, இது இன்னொன்று கொடுக்குறோம், நம்ம செயல்பாட்டு வரவேற்கையும் கொடுக்குறோம். மக்கள் வந்து இதை பார்த்த பிறகு மக்களுக்கு வந்து ஒரு தன்னலமற்ற இப்படிலாம் இருக்கோ அப்படின்னு தோணும். மக்களுக்கு கொண்டு செல்லணும். இதை படித்துட்டு மக்களும் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் வாழணும். ஆமாம், இது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது செயல்பாட்டு வரவேற்கை. நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. நம்ம சின்னத்தை இங்கே போட்டுட்டு இது வந்து எண்ணத்தை இங்கே போட்டிருக்கோம். இந்த பாரு, வேளாண்மை அரசு பணி ஆக்கிட, அனைவருக்கும் தரமான சமமான கல்வி, மருத்துவம் இலவசமாக வழங்கிட, ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு பணி ஆக்கிட, நிலமும் வளமும் சார்ந்த தொழில் வளர்ச்சி அமைந்திட, வேலை வாய்ப்பு பொருளாதாரம் மேம்பட, சிற்றூர்களின் பொருளாதாரம் மேம்பட, தமிழ்நாட்டிற்கென தனி வங்கியை உருவாக்கிட, தமிழ் பெரும் முதலாளிகளை உருவாக்கிட, குறைந்த வட்டியில் கடன் வழங்கிட, தடையற்ற சூரிய ஒளி காற்றாலை மின்சாரம் பெற்றிட, சீரான தரமான சாலைகள் அமைத்திட, இலவச தூய குடிநீர் வழங்கிட, தற்சார்பு பொருளாதாரம் சுற்றுச்சூழலை பாதுகாத்திட, ஆண் பெண் சமத்துவம் போற்றிட, மத போதைப் பொருள் ஒழித்திட, கையூட்டு லஞ்சம் ஒழித்திட, தமிழர் கலை இலக்கியம் பண்பாடு மீட்டு காத்திட, கணினி கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்கிட, கணினிமய நிர்வாக கட்டமைப்பு விளையாட்டு மேம்பட, 10 ஆண்டில் பசுமை திட்டம் உருவாக்கிட, புது கண்டுபிடிப்பு உள்கட்டமைப்பு செய்து காட்டிட, குழம்பம் நெகிழி பாலித்தீன் ஒழித்திட, தடை செய்திட, ஒழித்திடனா தடைக்கு, கனிம வளம் பாதுகாத்திட, குழந்தைகள் நலம் காக்க அறிவுச்சொலை உருவாக்கிட,
முதியோர் பாதுகாப்பிற்கு அன்பு சோலை, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி விளங்கிட, வெளிப்படையான நிர்வாகம் செய்திட, சமத்துவமான சமுதாயம் படைத்திட, உரிமை நேய காத்திட, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்க, நமது வாக்களிங்க, ஏறு ஒழுங்கு சொன்னோம். துண்டறிக்கல ஏதாவது தவறு இருக்கா? ஒன்றும் இல்லைங்க ஐயா, அருமையான நல்ல விஷயம் தானே இருக்கு. ஆ? நல்ல விடயம். இந்த துண்டறிக்கை யாராவது கேலி கிண்டல் பண்ணா என்ன பண்ணலாம்? அவங்க மேல தானே தவறு இருக்கு. நம்ம மேல ஒன்றும் தவறு இல்லையே. நம்ம மேல ஏதாவது தவறு இல்லையே. ஒன்றும் இல்லைங்க ஐயா, அறியாமலே அவங்க வந்து பேசுறாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து தானே நம்ம போராடுறோம். அவங்களும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். யாராவது கெட்டு போகணும்னு நினைப்போமா? இவ்வளவுதான். இந்த மக்கள் இந்த உலகத்துல பூமியில இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம பிரபாகரின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள், நம்ம வந்து உரிமை நேயவாதி இல்ல. எல்லா உயிர்களும் முன்பற்று வாழ்க. வள்ளலார். இதோட என்ன இருக்கு? ஆமா.